வணக்கம், வெல்கம் டு தோழிகளின். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. எத்தனை இப்ப என்ன சொல்லணும்? இன்னொரு வெரைட்டி அண்ட் டிஃபரெண்ட் யூனிக்கான டிஷ்ஷோட நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே எங்கே வந்திருக்கோம்னா என்னோட ஃப்ரெண்ட் ஹர்ஷினி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க இன்னைக்கு நமக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறாங்க. ஹாய் ஹர்ஷினி. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஹர்ஷினி ஆல்ரெடி நீங்கள் மதர்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க ஹர்ஷினி? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி நாங்கள் ஆக்சுவலி நான் சௌராஷ்டிரா, பட் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரைன்றனால நல்லா தமிழ் பேசுவோம். பட் ஸ்டில் நாங்கள் எப்படின்னா சமைக்கிறதெல்லாம் எங்களோட சௌராஷ்டிரா முறைப்படி குழம்பு அதெல்லாம் செய்வோம். ஸோ இன்னைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு சௌராஷ்டிரா ஸ்பெஷல் ரெசிபி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ரொட்டி ஹல்வா. இன்னைக்கு நாங்க பண்ண போறது ரொட்டி ஹல்வா. இது உங்களோட கல்யாணங்கள்ல அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, எந்த ஒரு கல்யாணமா இருந்தாலும் சரி, வீட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் விசேஷமா இருந்தாலும் சரி, இந்த ரொட்டி ஹல்வான்றது ஒரு பேசிக் டிஷ் மாதிரி. அந்த டிஷ் இருந்தா தான் அந்த ஆமா அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வரும். ஓகே ஓகே, சூப்பர். சோ இங்க கிடைக்காதனால வேற வழி இல்ல, இங்க இருக்கிறவங்க நாங்கெல்லாம் நாங்களே தெரிஞ்சு சமைச்சாதான் உண்டு. சோ அதனால ஆமா ஆமா கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சு இப்போ ஒரு பார்ட்டிக்கு செய்யறது, அதுவுமே நாங்க இங்க இருந்து செஞ்சுட்டு போயிடுவோம் எல்லாருமே. சோ இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்காக தான் நாங்க செய்ய போறோம். சூப்பர் ஹர்ஷினி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. நாங்க மதுரை, அப்பா அம்மா இன்னும் மதுரையில தான் இருக்காங்க. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ ஜெர்மனில இருக்கா, நான் இங்க யூஎஸ்ல இருக்கேன். ஸோ எங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் இங்க அப்புறம் அங்க போயிட்டு அப்படி மாறி மாறி இருந்துப்பாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் மதுரை தான். அப்புறம் கல்யாணம் பண்ணது சென்னை. என் ஹஸ்பண்ட் சென்னையில பிறந்து வளர்ந்தவங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சென்னையில இருந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டோம் நாங்க. எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் பேர் மகேந்தர், தங்கச்சி பேர் கவி, அம்மா பேர் சதிதேவி, அப்பா பேர் குபேந்திரன். சூப்பர். எனக்கு 2 பசங்க. பெரிய பையன் 7 வயசு ஆப்போது விஹான், அப்புறம் பொண்ணு 2 வயசு ஆப்போது வியோனா. ரெண்டும் பண்ற சேட்டையில நமக்கு ஆமா அப்படிதான் இருக்கும். சின்னதா கொஞ்சம் வாள் என்ன. சோ என்னோட கார்டன்ல இருக்க ரோஸ் பாருங்க எல்லாருமே. ஆமா, இப்ப கரெக்டான சீசன் இந்த நாக் அவுட் ரோஸ் சூப்பரா வந்திருக்கு. ஆமா, ஒரே டைம்ல எவ்வளவு வந்திருக்கு. ஆமா, இதுக்கு பேரு நாக் அவுட் ரோஸ். எப்படின்னா அது அப்படியே பயங்கர டபுள் நாக் அவுட் ஆக்சுவலி. அப்படியா? ஆமா, டபுள் நாக் அவுட்னா லேயர்ஸ் ஜாஸ்தியா இல்ல. நாக் அவுட்னா ஒரே நேரத்துல நிறைய வரும். டபுள் நாக் அவுட்னா ஃபர்ஸ்ட் ஒரு பயங்கரமா வரும். ஓகே ஓகே, பிச்சிக்கிட்டு வரும். ஓகே ஓகே, சூப்பர். சரி, ஓகே. இப்போ நம்ம ஹர்ஷினியோட கிச்சனுக்கு போலாம். ரெசிபி எப்படி பண்றாங்கன்றத பார்க்கலாம். வா சுதி, நம்ம கிச்சனுக்கு போலாம். ஓகே, அப்புறம் ஹர்ஷினியோட சூப்பரான கிச்சன் இதுதான். எஸ், ஆமா, செமையா இருக்கு. ரொம்ப ஆர்கனைஸ்டா எல்லாமே சூப்பரா வச்சிருப்பாங்க. இன்னொரு நாள் நம்ம கிச்சன் டூருக்கு வரலாம். டன். ஓகே. அப்புறம் ரொட்டி ஹல்வாக்கு தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு இந்த பார்லே ரஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன், எலாச்சி ஃப்ளேவர். அந்த ரஸ்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி அரைச்சு வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் அந்த அரைச்சு வச்ச பவுடர். குட்டியா உடைச்சு இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் கேஷ்யூ, கீ அண்ட் சுகர். அவ்வளவுதான். இது இவ்வளோ அளவு மெஷர்மென்ட் இருக்கு. ஆமா, இப்போ இன்னைக்கு நம்ம 10 கப்பு செய்ய போறோம். ஏன்னா நாளைக்கு ஒரு பார்ட்டிக்காக செய்யறனால 10 கப்பு இந்த பவுடர் மட்டும் 10 கப்பு. அப்புறம் அதுக்கு ஏத்த இப்போ 10 கப்ஸ் நான் இந்த பவுடர் போடுறதுனால அதே சேம் அளவு சுகர் போடுவோம். டபுள் த டைம் தண்ணி போடுவோம். இதுதான் எத்தனை கப் பண்றீங்களோ அத்தனை கப் சுகர், டபுள் கப் வாட்டர், தண்ணி. ஆமா, அவ்வளவுதான். அப்புறம் நெய் நிறைய ஊத்தி கிண்டினோம்னா நம்ம கரெக்டா அந்த சாப்பிடுற மாதிரி ஹல்வா செம்மையா வந்துரும். சூப்பர். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ். ஓகே ஹர்ஷினி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ
ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கேஷ்யூ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். ஓகே. இந்த முடிவை நீங்க முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம் என்ன மொத்தமாவே. ஆமாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக நெய் போட்டிருக்கோம். ஒரு கப் அளவு போட்டிருப்போமா நெய்? ஒரு 4 கரண்டி போட்டிருப்போம். போட்டு நிறைய கேஷ்யூ போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய குவான்டிட்டி பண்ண போகிறோம். ஆமாம், கரெக்ட். மீடியம் ட்ரை பண்ண போகிறோம். ஆமாம், போதும். ரெடி ஆயிடுச்சு. எஸ். இது லாஸ்டா தான் நம்ம போடுவோம். இது லாஸ்டா ஆனதுக்கு அப்புறம் போட்டு கிண்டிர வேண்டியதான். ஓகே. இல்ல டெக்கரேஷன் பண்ணனும்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம. வெட்டிங் டேனா ஹார்ட் ஷேப்ல டிசைன் பண்ணிக்கலாம். எல்லாம் பயங்கர ஐடியாலாம் கொடுக்குறீங்கப்பா. இப்போ அந்த கேஷ்யூவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து அந்த ரஸ்க் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து அதையும் அந்த நெய்ல ஃப்ரை பண்ண போறோம். ஓகே. அது இப்போ வந்து நம்ம எத்தனை கப் போட போறோம்? சோ இருக்குறது அப்படியே 10 கப். 10 கப். ஓகே. 1 2 3. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 10 கப்ஸ் அளவுக்கு வந்து நம்ம ரஸ்க் அந்த பவுடர் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து இந்த நெய்லியே வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம், எவ்வளவு நேரம் ஃப்ரை பண்ணனும்? அது அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணனும். ஓகே. இப்போ நம்ம அந்த ரவை ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்மெல் வரும். ஸ்மெல்லும் வரும். கலரும் லைட்டா கொஞ்சம் லைட் ப்ரௌனா டர்ன் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். சே ஹர்ஷினி, எப்ப நீங்க யுஎஸ்க்கு வந்தீங்க? நான் வந்து மே 2012ல வந்தேன். 12ல வந்தீங்க. ஓகே. இது மே 2022. எக்ஸாக்ட்லி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். 10 இயர்ஸ் ஆயிடுச்சு நீங்க இங்க வந்து. ஆமா. இங்க வந்து இந்த வெர்ஜீனியால தான் இருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஸ்டேட்ல இருந்தீங்களா? இங்கேயே தான் இருக்கோம். வெர்ஜீனியாலே 10 இயர்ஸ். 10 வருஷம் ஓட்டியாச்சு. அது ஆக்சுவலி பெரிய விஷயம் இல்ல. இங்க யுஎஸ்க்கு வந்து நிறைய ஸ்டேட் மாறிடுவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாம் மாறி மாறி போனோம். ஆமா. இப்போ ஆனா நாங்க வந்து ஒரு 6 வருஷம் இதே வெர்ஜீனியாலயே பக்கத்துல ஒரு 1/2 hour வேற ஒரு இடத்துல இருந்தோம். ஓகே. இப்போ ஒரு 4 வருஷமா இங்க இருக்கோம். சூப்பர். ஆக்சுவலி ஐ ஃபீல் இன்னும் கொஞ்சம் நெய் போடணும். இந்தியாக்கு போய் எவ்வளவு வருஷம் ஆச்சு ஹர்ஷினி? ஆமாடா, இந்தியாக்கு போய் 3 வருஷம் ஆக போகுது. 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. போகணும். இந்த பேண்டமிக், இந்த வீசா எல்லாம் வந்துட்டு நமக்கு ஆமா கஷ்டமா இருக்கு. செட் ஆகணும். சோ மேபி நெக்ஸ்ட் இயர் போவோம் நாங்க. ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் இந்த இயர் ஊருக்கு போறாங்க பாருங்க. நிறைய பேர் போறாங்க இந்த வருஷம். ஆமா. ஓகே. சோ இப்போ நீங்க இன்னும் நெய் போட்டிருக்கீங்க? நெய் போட்டேன். ஆமா. ஏன்னா ஐ ஃபெல்ட் லிட்டில் கொஞ்சம் ட்ரையா இருந்த மாதிரி இருந்தது. ஓகே. அதனால கொஞ்சம் நெய் போட்டேன். இன்னும் போடணும். ஆமா. ஹல்வால நம்ம நார்மலாவே வந்து நெய் நிறைய தான் போடுற மாதிரி இருக்கும். இது நம்ம குவாண்டிட்டி வேற நிறைய பண்றோம் நம்ம. இது ஃபுல்லா போட்டாதான் சரி கரெக்ட்டா வரும். அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன் நான். ஓகே ஓகே. மேபி இன்னொரு 3 கரண்டி ஆட் பண்ணிருப்பேன். சோ இப்போ ஒரு 7 கரண்டி நெய் ஆயிருக்கு. ஓகே. ஓகே ஹர்ஷினி, இப்போ நீங்க சௌராஷ்டிரான்னு சொன்னீங்கல்ல? சௌராஷ்டிரானா நீங்க எந்த ஊர்? மதுரை. மதுரை, ப்ராப்பர் மதுரை. ஃபுல்லாவே ஆமா ப்ராப்பர். பிறந்தது எங்க அம்மா பிறந்ததுமே மதுரை. மதுரை தான். ஓகே. ஆக்சுவலா நாங்க வந்து இந்த குஜராத்ல இருக்க சௌராஷ்டிரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இருந்தோம்னு சொல்றாங்க. சோம்நாத் டெம்பிள் இருக்குல்ல, அது ஆக்சுவலி சௌராஷ்டிரா டெம்பிள்னு சொல்றாங்க. சோ அங்க இருந்து இந்த கஜினி படையெடுக்கும் போது அப்புறமா ஒரு சில இதனால நாங்க அப்படியே மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. ஓகே, சூப்பர். ஆமா. சௌராஷ்டிராவோட ஹிஸ்டரியே நீங்க சொல்லிட்டீங்க சூப்பரா. ஆன்லைன்ல சொல்லிட்டீங்க. ஓகே. தமிழுக்கு ரொம்ப ஆசை ஆக்சுவலி அங்க போய் பார்க்கணும். சோம்நாத் டெம்பிள் மெயினா அங்க போய் அந்த சோம்நாத் டெம்பிள் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஓகே ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் டைம் போறப்ப கண்டிப்பா பிளான் பண்ணனும். நார்த்தே ஒரு ட்ரிப் போடணும். இப்போ இங்கேயே ரொம்ப நாள் இருக்கிறதுனால இப்ப தமிழ்நாடு ஸ்டைல்லயே தான் நீங்க சமைப்பீங்களா இல்ல உங்க ட்ரெடிஷனல் அந்த மாதிரி ஃபுட் தான் அதிகமா சமைப்பீங்களா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. ஆக்சுவலி வந்து எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அவுண்டி கொஜ்ஜுஸ்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பு. ஆமா, அது ஒரு வேர்டு. ஓகே. குழம்புனா வந்து நாங்க எல்லாம் அப்படியே ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். எதுவா இருந்தாலுமே குழம்பு தான் மெயினா. அந்த குழம்பு பொடி ஒண்ணு செஞ்சு கொடுப்போம். இப்ப வரைக்கும் எங்க அம்மா தான் எனக்கு அனுப்புறாங்க குழம்பு பொடி. சோ அந்த குழம்புல தான் வந்துட்டு மெயினாவே சமைப்போம் எல்லாமே. குழம்பு, ரசம், அப்புறமா பொரியல் மாதிரி பண்ணுவோம். அதை தவிர வந்துட்டு
பிரிஞ்சால் கத்திரிக்கால சட்னி பண்ணுவோம். ஓகே. சோ திருப்பி நெய் போட்டிங்களா? திருப்பி நெய் போட்டு. ஓகே. இப்போ நெய் நமக்கு தேவையான அளவு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா சோ நீங்க இந்த ரஸ்கோட இத பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த வெட்டு இருக்கணும். அந்த நெய்யோட அந்த ஈரப்பதம் இருக்கணும் நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்க் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் ஹர்ஷினி? இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எவ்வளோ கப்ஸ் நீங்கள் வந்து அந்த ரஸ்க் பவுடர் போட்டிங்களோ சேம் குவான்டிட்டி சுகர். இப்போ 10 கப் போட்டோமோ நம்ம, அதனால 10 கப் சுகர் போட போகிறோம். ஓகே ஓகே. இப்போ வந்து 10 கப்ஸ் வந்து சுகர் போட்டாச்சு. சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஆமாம். அதை வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கணும் மிதமான சூட்ல. நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிட்டோம்னா அது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிடும். ஆமா. ஃபுல்லா வந்து அந்த ரஸ்க் இது பண்ணும்போதும் சரி, இப்போவும் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கணும். ஆமா, லோ மீடியம் ஃப்ளேம். ஆமா, இல்லாட்டி வந்து ரஸ்க்கும் வந்து பிடிச்சிரும்ல கீழே. ஆமா, மெல்ட் ஆகணுமா? மெல்ட் ஆகணும். ஆமா, அந்த சுகர் இருக்குறது தெரியக்கூடாது. ரஸ்கும் சுகரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு அந்த தனியா அப்படி சுகர் இருக்குன்றது இது தெரியக்கூடாது. இந்த ஒயிட்டா தெரியுதுல, சோ அது தெரியக்கூடாது நமக்கு சுகர் இருக்குது. அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகணும். கரெக்ட். ஓகே, இப்போ வந்து நமக்கு சுகர் கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். நம்ம வந்து இந்த சர்க்கரை போடும்போதே அதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ தட் சர்க்கரை கரைஞ்சி ரெடியாக இருக்கும்போது நீங்கள் அந்த சூடு தண்ணியை ஊற்றினா கரெக்டாக வேகும். நல்லா. ஆமாம், அந்த பாதம் கரெக்டாக வேகும். இப்போ இந்த பாத்திரம் பத்தலைன்னு பாதி வந்து நாங்கள் இன்னொரு பேனில் மாற்றிட்டோம். ஸோ 2ஆக பண்ண போகிறோம். ஆமாம், அதுக்கேற்ற அளவு தண்ணி பிரிச்சாச்சு. ஆமாம். இப்போ 1 கப் நீங்கள் அந்த ரஸ்க்கு அந்த பவுடர் போட்டிருந்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். எஸ். இப்போ நல்லா சூடாக இருக்க தண்ணி வந்து ஊற்றுறாங்க. மிக்ஸ் பண்ண வாடா. ஆமாம், நான் மிக்ஸ் பண்ணுறேன். அதை முடிஞ்சு. ஓகே. இப்போ ஃப்ளேம் கூட வச்சுக்கலாமா இல்லை அப்படியே தான்? இப்பயும் அந்த மீடியம் ஃப்ளேம்லயே தான் இருக்கணும். நான் இப்போ மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வைப்பேன் அந்த ரஸ்கை. நம்ம தண்ணி ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு அந்த திரும்ப ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் போடுறேன். நெய் நமக்கு ஏற்ற அளவு நம்ம மாற்றிக்கலாம். நாங்கள் நிறைய நெய் சாப்பிடுவோம், அதனால வந்துட்டு தாராளமா ஊத்திக்குவோம். ஜெனரலாவே அல்வாக்கு நெய் இருந்தாதான் அந்த நம்ம கரண்டில எடுக்கும் போதே ஒட்டாம அப்படி வரணும். இடையில திறந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த மூடினதுல இருந்து கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க. அல்வா பதத்துல நம்ம வர்ற வரைக்கும் இப்படி கிண்ட போறோம் நம்ம. அப்புறம் கிண்ட நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இடையில விட்டு கிண்டணும். ஸோ இந்த பக்கம் ஒரு அல்வாவும் ரெடி ஆயிட்டே இருக்கு நமக்கு. ஓகே, இது நிறைய டைம் எடுக்கும். ஸோ ஆல்ரெடி இது ஒரு 1 hour ஆயிருக்குமா? ஆயிருக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே ஒரு 1 hour ஆயிருக்கு. ஏன்னா இது வந்து குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நாளைக்கு வந்து ஒரு பார்ட்டிக்காக நிறைய பண்றதுனால ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ இன்னுமே இது ஒரு 1 hour ஆகும். கண்டிப்பாக. ஓகே, நமக்கு இப்போ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. வந்து கன்சிஸ்டன்சி பாருங்க, டேஸ்ட் பாருங்க. அடி பாவி, என்னமோ உனக்கு கெட்ட சிரிப்பு. இது பாத்தீங்கன்னா நல்ல ஏமா ரொம்ப தப்பு. ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம அந்த வறுத்த காஷ்யூவை போட போறோம். இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ண போறாங்க எல்லாரும். இது இப்போ தண்ணியா இருக்கு ஆக்சுவலி, பட் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா அந்த சாப்பிட்ற கன்சிஸ்டன்சில சூப்பரா வரும். கொஞ்சம் திக்காயிரும். ஆமா, ஒட்டாம. ஆமா. பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ரொட்டி அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு நமக்கு நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டோம். ஓகே, கவாய் போன சார். எப்படி இருக்குடா? நல்லா இருக்காடா? நல்லா இருக்கா? Thank you. சூப்பரா இருக்கு. டிஃபரண்டான டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்க. சௌராஷ்டிராவோட ஸ்பெஷல் ரொட்டி அல்வா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அண்ட் எப்பயுமே பண்ற கேசரி சாப்பிடாம ஒரு நாள் இந்த மாதிரி டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. Thank you. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பாய். பாய் சொல்லிடு எல்லாரும். பாய் சொல்லுங்க.